6 நெல்லிக்காய் அதை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து நாட்டு நெல்லிக்காய் தான். அதனால் அதுக்கு காரத்துக்கு 3 வெள்ளைப்பூடு 2 பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கையளவு முருங்கைக்கீரை, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு வச்சுக்கணும். அரைச்சி வச்சதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொரகொரன்னு கூட அரைச்சிக்கலாம். இந்த கீரையை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதில் தான் இந்த நெல்லிக்காய் அரைச்சதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இந்த நெல்லிக்காயும் கீரையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினோன்னா 1.5 டம்ளருக்கு அது நல்லா குறைஞ்சி வற்றி வரும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். இது நான் வேகும்போது பெருங்காயம் போட்டேன், அதை எடுக்க மறந்துட்டேன். அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து வடிகட்டிட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு வடிகட்டி நம்ம நல்லா குடிச்சிக்கலாம். இந்த கீரை, இந்த கருவேப்பிலை, இந்த நெல்லிக்காய் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்குது, புரோட்டீன் இருக்குது. சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகரை வந்து நல்லா கரெக்டாக மேனேஜ் பண்ணுது. ஆனாலும் இதை வந்து சூப் மாதிரி நம்ம குடிச்சிக்கலாம். காலையில் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக சாயங்காலமாக காலையிலையும் டெய்லி ஒரு டம்ளர் குடித்தாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம்.